பங்கலுமா. இது வரைக்கும் நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 1லேருந்து மாடல் 17 வரைக்கும் மொத்தமாக 6 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 6 வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம மாடல் 18 பார்க்க போகிறோம். மாடல் 18 பார்த்தீங்க அப்படின்னா கலவை மாடலில் சம்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான மாடல் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா எந்த மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து 60வது சம்மன் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே மாடல் 17 வரைக்கும் நம்ம 59 சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, ஒரு உலோக கலவையில் 9:4 விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தாமிரம் துத்தநாகத்தோட விகிதம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது போக தாமிரத்தோட அளவு கொடுத்துட்டாங்க. கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா துத்தநாகத்தோட அளவு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிறது நல்லா கவனிங்க. முதல் எது, ரெண்டாவது எதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தாமிரம், அதுக்கப்புறம் துத்தநாகம். ஸோ ரெண்டுக்கும் விகிதம் போட்டிருக்காங்களா? விகிதம் என்ன, 9:4. இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எது வருது, செகண்ட் எது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரத்துக்கானது, செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா துத்தநாகத்துக்கானது. ஓகே, அடுத்த அளவு என்ன சொல்லியிருக்காங்க, தாமிரம் பார்த்தீங்க அப்படின்னா 24 கிலோகிராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், துத்தநாகத்தோட அளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அளவை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உலோக கலவையில் இந்த அளவில் 9:4ங்கிற அளவில் தாமிரமும் துத்தநாகமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் அளவை தானே மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ 9:4 ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது தாமிரம். ஓகேங்களா? ஸோ தாமிரத்துக்கான அளவு கிலோகிராமில் கொடுத்துட்டாங்க. அப்போ 24 கிலோகிராம். இப்போ துத்தநாகத்தோட அளவு தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இது ரெண்டுமே தாமிரம் துத்தநாகத்தோட அளவு தான் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே அளவில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை விகிதமாக மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ தாமிரத்தோடது கொடுத்தது எடுத்தாச்சு, துத்தநாகம் தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே விகிதம் தான். விகிதம் சமமாயிடுச்சா, ரெண்டு விகிதமும் சமமாயிடுச்சு. அப்போ எப்படி நம்ம எழுதலாம், விகித சமன் விதிப்படி கடைசி ரெண்டையும் பெருக்கி ஈக்குவல் டு போட்டு சென்டர் ரெண்டையும் பெருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 9x ஈக்குவல் டு 4 × 24. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 9 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3ஆல் அடிச்சா இது 3, இது 8. அப்போ 32/3ன்னு கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருக்கா? ஸோ கலப்பு பின்னத்தில் நம்ம எழுதிக்கலாமா? ஸோ 32 3ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், 10 டைம் போட்டோம் அப்படின்னா 30ன்னு கிடைக்கும், மீதி 2. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, ஈவை வந்து முழு நம்பராக எழுதிக்கணும். ஒரு கோடு போட்டு மீதிய மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அது கீழேயும் வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ எதில் வரும், நமக்கு கிலோகிராமில் வரும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா தாமிரத்தோட அளவு கிலோகிராமில் கொடுத்துருக்காங்களா, அப்போ துத்தநாகத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 10/2/3 கிலோகிராம். ஓகேங்களா? இந்த சம்மை நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சும் போட்டுக்கலாம். பாருங்கள், தாமிரம் துத்தநாகம் இது பார்த்தீங்கன்னா அளவு, விகிதம் அளவு. ஓகேங்களா? ஸோ தாமிரத்தோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 9, துத்தநாகத்தோடது 4. ஓகேங்களா? ஸோ தாமிரத்தோட அளவு 24, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூஸை டிவைடட் பைக்கு கீழே போட்டுக்கணும். ஸோ இப்போ அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 4 × 24/9. ஸோ அடித்து போட்டாலும் நமக்கு என்ன வரும், 10/2/3ன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். விகித சமம் யூஸ் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, டைம் சேவ் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 75 லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. இக்கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் 2:3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கலவை வந்து 75 லிட்டரில் இருக்குது, அதில் பால் இத்தனை விகிதத்தில், பாலும்
தண்ணீரும் பார்த்தீங்க அப்படின்னா 2:1ங்கிற விகிதத்தில் இருக்குது. ஓகேங்களா, அது கூட எத்தனை லிட்டர் தண்ணியை சேர்த்தும் போது அது வந்து 2:3ங்கிற விகிதத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், பாலும் தண்ணீரும் எந்த அளவில் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன விகிதம் சொல்லியிருக்காங்க, பால் இஸ்டு தண்ணீர். ஸோ ஃபஸ்ட்டு பால் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ 2:1. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம நம்பராக மாற்றிக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸால் பெருக்குவோம். அப்போ 2x 1x. ஓகேங்களா, ஸோ பால் வந்து 2x அளவு இருக்குது, தண்ணீர் வந்து 1x அளவு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா. ஸோ நம்பர் 2 நம்பர் இந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸால் பெருக்கி நம்ம அந்த நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா. எப்படி போட்டிருப்போம், இப்போ 4:1 அப்படிங்கிற விகிதத்தில் 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பரை நம்ம எப்படி எடுத்திருப்போம், 4x xன்னு எடுத்திருப்போம். அந்த விகிதத்து கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர் அப்படின்னு எடுத்திருப்போம் இல்லையா. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ பாலோட அளவு 2x, தண்ணீரோட அளவு 1x. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் சேர்த்து. ஓகேங்களா, ஸோ பாலும் தண்ணீரும் சேர்ந்து எவ்வளோ லிட்டர் இருக்குது, 75 லிட்டர் இருக்குது. அப்போது 2x + 1x = 75. இது புரியுதுங்களா, ரெண்டு சேர்ந்த கலவை 75 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை பாருங்கள், ரெண்டுமே எக்ஸு தானா. ஸோ கூட்டுங்க, 3x = 75. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா, இந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்னாகும், டிவைடட் பைல வரும். ஸோ அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு 25ன்னு கிடைக்கும். அப்போ x = 25. இப்போ இந்த 25 கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாலோட அளவும் தண்ணீரோட அளவும் தெரிஞ்சிடும். பாருங்கள், அப்போ பால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, 2x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 25ன்னு போடுங்க, 50ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா 1x. அப்போ 1 × 25. ஸோ 25 லிட்டர். புரியுதுங்களா, ஸோ பால் வந்து 50 லிட்டர் இருக்குது, தண்ணி வந்து 25 லிட்டர் இருக்குது. ஸோ அளவு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன கொஸ்டினில் அடுத்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம். ஓகேங்களா, ஸோ அப்போ கலவையோட விகிதம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த 75 லிட்டருக்கு 50 லிட்டர் பால் இருக்குது, 25 லிட்டர் தண்ணீர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இருக்கிற இந்த அளவில் ஓகேங்களா தண்ணியோட லிட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு லிட்டரை அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், பால் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, 50 லிட்டர் அப்படியே இருக்குது, இந்த 25 லிட்டர் இருக்கு இல்லையா அது கூட குறிப்பிட்ட லிட்டர். ஓகேங்களா, அது என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸுன்னு எப்பயும் வச்சு போடுவோம். இந்த இடத்துல ஆல்ரெடி எக்ஸ் யூஸ் பண்ணியாச்சா, அதனால் நான் ஏன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்படி அந்த விகிதத்தை மாற்றும் போது ஓகேங்களா, ஸோ 50 லிட்டர் பால் 25 + 7 லிட்டர் தண்ணீர் கலக்கும்போது மாறுற விகிதத்தோட அளவு என்ன, 2:3. ஸோ இந்த விகிதமாக அது மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தலாம், இது விகித சமம்ல வந்துருச்சா, 2 விகிதம் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணிக்கலாம், கடைசி 2ஐயும் பெருக்கிக்கலாம், ஈக்குவல் டு சென்டர் 2ஐயும் பெருக்கிக்கலாம். பாருங்கள் என்ன வரும், 50 × 3 = 25 + a × 2. ஓகேங்களா, இது என்ன ஆகும், 150 = 50 + 2a. நமக்கு 2a மட்டும் அந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 50 ஈக்குவேஷன் கிளாஸ் பண்ணால் என்ன ஆகும், -50ன்னு ஆகும். அப்போ 150 - 50 கழிச்சு அப்படின்னா 100ன்னு கிடைக்கும். ஸோ 100 = 2a. நமக்கு a மட்டும்தான் வேணும், எத்தனை லிட்டர் சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் வேணும். அப்போ ஏவை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும். அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும், a = 50. ஸோ தண்ணியோட அளவை 50 லிட்டர் அதிகரித்தாங்க அப்படின்னா அதோட விகிதம் 2:3 மாறிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்ல வரோன்னு, ரொம்பவே சிம்பிள் தான். இதை தனியாக போட்டிருப்போம், இதை தனியாக போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி மாடல்ஸில். இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போடுறோம். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. பாலும் நீரும் கலந்த கலவையானது 3 பாத்திரங்களில் 3:2, 7:3, 11:4 என்ற
விகிதத்தில் உள்ளது. 3 பாத்திரத்தில் உள்ள கலவையை ஒரே பாத்திரத்தில் ஊற்றினால் கிடைக்கும் மொத்த கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? 3 பாத்திரத்தில் பால் நீர் கலந்த கலவை இருக்கு, அதோட விகிதம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த 3ஐயும் சேர்த்து ஒரே பாத்திரத்தில் ஊத்துறாங்களா? ஊத்துனதுக்கு அப்புறம் கிடைக்கிற கலவையில இருந்து பாலோட அளவும் தண்ணீரோட அளவும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டயக்ராமாக வரைகிறேன் பாருங்க. இது ஒரு பாத்திரம், இது ஒரு பாத்திரம், இது ஒரு பாத்திரம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 3:2ங்கிற அளவில் பால் நீர் கலவை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7:3ங்கிற அளவில் இருக்குது. இது 11:4ங்கிற அளவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 பாத்திரத்தில் பால் தண்ணீரோட அளவு என்ன இருக்குது? இந்த மாதிரி விகிதத்தில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு பெரிய பாத்திரத்தில் இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 பாத்திரத்தில் இருக்க கலவையையும் சேர்த்து ஊற்றணும். ஓகேங்களா? ஊற்றினதுக்கப்புறம் இங்கே ஒரு விகிதம் கிடைக்கும். பாலும் நீரும் சேர்ந்த கலவை தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு விகிதம் இருக்கும் இல்லையா, அந்த விகிதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மொத்த கலவை இருக்கு இல்லையா, இந்த 3 கலவையும் சேர்ந்ததில் மொத்த கலவையில் பாலோட அளவு என்ன, தண்ணீரோட அளவு என்ன, இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம விகிதம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதை கண்டுபிடிப்போமா? ஓகே பாருங்கள். நார்மலாக வந்து ஒரு விகிதம் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஒரு விகிதம் கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறதே எடுத்துக்குவோம். இப்போ 3:2ங்கிற ஒரு விகிதத்தில் பாலும் நீரும் கலந்த கலவை இருக்குது. அப்போ இது பால், இது நீர். ஓகேங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா பாலோட அளவு என்ன, நீரோட அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இதோட மொத்த பங்கு கண்டுபிடிப்போம். மொத்த பங்கு என்ன? இதை 2ஐயும் கூட்டுவோம். அப்போ 3 + 2 = 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பாலோட அளவு போடணும் அப்படின்னா பாலின் பங்கு / மொத்த பங்கு, இதை கண்டுபிடிப்போமா? ஓகேங்களா? ஸோ பாலோட பங்குன்னா என்ன? இந்த வேல்யூ தான். ஓகேங்களா? இப்போ 3 மொத்த பங்கு இது 5. ஸோ பாலின் அளவு பார்த்தீங்கன்னா 3/5. இதுவே நீரின் அளவு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீரின் அளவு கேட்டாங்க அப்படின்னா அதே தான். ஓகேங்களா? ஸோ நீரின் பங்கு / மொத்த பங்கு. இப்போ இது என்ன வரும்? நீரோட பங்கு என்ன? 2. அப்போ 2 மொத்த பங்கு 5. ஸோ இதுதான் வந்து நீரின் அளவு. ஒரு விகிதம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஆனால் இந்த இடத்துல 3 விகிதம் இருக்குது. அப்போ 3 விகிதத்துக்குமே இந்த மாதிரி பாலோட பங்கும் நீரோட பங்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பாலுக்கு தனியாக எல்லாத்தையும் கூட்டி நீருக்கு தனியாக எல்லாத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் விகிதம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் போடுறேன் பாருங்கள். இதே வேல்யூஸ் தான், தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடாமல் ஒரே ஸ்டெப்பில் நான் போடுறேன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 3:4, 7:3, 11:4. ஓகேங்களா? ஸோ இதோட 3:2. ஓகேங்களா? சாரி, 3:2, 7:3, 11:4. ஸோ இதோட மொத்த பங்கு என்ன? 5. 2ஐயும் கூட்டுவோம். ஸோ 5. இதோட மொத்த பங்கு 7 + 3 10. இதோட மொத்த பங்கு 11 + 4 15. ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்த பங்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாலின் அளவு நமக்கு வேணும். பாலின் அளவு. ஓகேங்களா? ஸோ பாலின் அளவு அதாவது மொத்த பாலின் அளவுன்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக இருக்க பாலின் அளவு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா மொதல் விகிதத்தில் பாலோட அளவு நம்ம என்னென்னு போட்டோம்? 3/5ன்னு போட்டோம். எப்படி போட்டோம்? இந்த கீழே இருக்க வேல்யூ மொத்த பங்கு, அதாவது இந்த விகிதத்தோட மொத்த பங்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வேல்யூ, விகிதத்தில் மொதல் வேல்யூ. அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு விகிதம் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 மேலே 3. ஓகேங்களா? ஸோ மொத்த பங்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூ. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது விகிதத்தில் என்ன வரும்? மொத்த பங்கு 10, ஃபஸ்ட்டு வேல்யூ 7. ஓகேங்களா? அடுத்து மூணாவது விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு 15, ஃபஸ்ட்டு வேல்யூ 11. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே கூட்டணும். ஏன்னா ஒட்டுக்கா ஒரே பாத்திரத்தில் விடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மொத்த பாலின் அளவு பார்த்தோம் அப்படின்னா மொதல் விகிதத்துக்கு இது, ரெண்டாவது விகிதத்துக்கு இது, மூணாவது விகிதத்துக்கு அது.
ஸோ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ 3 பின்னத்தை கூட்டணும். எப்படி கூட்டலாம்? இந்த கீழே இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கீழே வர்ற வேல்யூஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஓகேங்களா, அந்த வேல்யூ வர்ற மாதிரி மேலையும் கீழையும் மாற்றணும். ஓகேங்களா, பாருங்கள் எல்சிஎம் போடணும். 5 10 15 5ஆல் போட்டோம் அப்படின்னா 1 2 3. ஸோ எல்சிஎம் என்னவா இருக்கும்? இந்த கீழே இருக்க வேல்யூ மேலே இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே பெருக்குவோமா? அப்போ 5 2 10 5 30. அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த 3க்குமே எல்சிஎம் 30ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 30 வர்ற மாதிரி கீழே 30 வர்ற மாதிரி ஒரு வேல்யூஸை வச்சு பெருக்கணும். அதே வேல்யூஸை மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, அப்போது கீழே இந்த இடத்துல 30 வரணும்னா என்ன பண்ணணும்? 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 6ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, ப்ளஸ் இந்த இடத்துல 30 வரணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இந்த இடத்துல 30 வரணும்னா 2ஆல் பெருக்கணும், மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரே டேஷ் போட்டு ஓகேங்களா, ஒரே கோடு போட்டு என்ன பண்ணிக்கலாம்? கீழே எல்லாமே 30 தான். ஸோ 30ன்னு வச்சுக்கலாம். மேலே இருக்க எல்லாத்தையுமே கூட்டிக்கலாம். பாருங்கள், இது என்ன ஆகும்? 18 + 21 + 22 கூட்டினா என்ன வரும்? கீழே 30, மேலே வந்து 19 22 43 51 61. அப்போ பாலின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 61/30. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம நீரோட அளவு கண்டுபிடிக்கணும். மொத்த நீரின் அளவு. ஸோ ஒரு விகிதத்துக்கு நான் போட்டு காட்டினேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, எப்படி போட்டோம்? மொத்த பங்கு கீழே டிவைடட் பைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2வது வர்ற வேல்யூ, விகிதத்தில் 2வது வர்ற வேல்யூ. அதே மாதிரி இங்கே போடுங்க. பாருங்கள், மொத்த பங்கு கீழே 2வது வேல்யூ 2. அடுத்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த பங்கு 10, 2வது வேல்யூ 3. அடுத்த விகிதத்தில் மொத்த பங்கு 15, 2வது வேல்யூ 4. இதை எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். ஏன்னா ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் கலக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ அதே மாதிரி சேம் கீழே வர வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்க போகுது, 30 தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. 30 வர மாதிரி மேலையும் கீழையும் பெருக்கணும். பாருங்கள், 5 இன்ட்டு எதால் பெருக்கணும்? 6ஆல் பெருக்கணும். அப்போ 2 × 6. 10 × 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 3. 15 × 2ஆல் பெருக்கணும். அப்போ 4 × 2. இப்போ கீழே எல்லாமே 30ன்னு ஆயிடுச்சா? ஒரே இதில் போட்டுக்கலாம். இப்போ மேலே என்ன வரும்? 6 2 12 3 9 4 2 8. கூட்டினா என்ன வரும்? 12 21 29/30. இது என்ன? இது வந்து மொத்த நீரின் அளவு. ஸோ பாலோட அளவும் தெரிஞ்சிச்சு, நீரோட அளவும் தெரிஞ்சிச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? அதோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ விகிதம் நம்ம எப்படி போடுவோம்? 2 அளவையும் எழுதி ஓகேங்களா, 2 அளவையும் எழுதி நம்ம என்ன பண்ணிக்குவோம்? சென்ட்ரா ஈஸ்ட்டுன்னு போட்டுக்குவோம். இதுதான் விகிதத்தை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, ஆனால் எழுதும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, பால் மற்றும் நீரின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதோட அளவு கேட்டிருக்காங்களோ அது முதல்ல, செகண்ட் எதோட அளவு கேட்டிருக்காங்களோ அது 2வது. ஸோ பாலுக்கு நம்ம கண்டுபிடிச்சது 61/30, நீருக்கு நம்ம கண்டுபிடிச்சது 29/30. ஓகேங்களா, ஸோ பின்னத்தில் விகிதத்தை மேக்ஸிமம் விடக்கூடாது. ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? ஸோ பின்னத்தில் நார்மலாக இந்த மாதிரி விகிதம் வந்துச்சுன்னா கீழே இருக்க வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎத்தை கொண்டு வந்து பின்னத்து கூட பெருக்கி முழு நம்பராக போடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் நம்பராக தானே இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதே நம்பரை வச்சு பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 61/30 × 30, 29/30 × 30. ஸோ 30 30 30 30 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் எடுத்தாலும் உங்களுக்கு 30 தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா, அதனால் ஒரே நம்பராக இருந்ததுன்னா ஸோ அந்த வேல்யூவை பெருக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, மீதி என்ன இருக்குது? 61/29. அப்போ பால் நீரோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 61/29. எதுக்கு? இந்த எல்லா இதுக்கும் சேர்த்து. ஓகேங்களா, மொத்தமாக எல்லா விகிதத்தில் இருக்க கலவையை ஊற்றும் போது கிடைக்கிற விகிதம் 61/29. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா, ஒரு இதுக்கு நீங்கள் விகிதம் போகிறதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தெரிஞ்சு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு
எத்தனை கொடுத்தாலும் போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடத்துல மொத்த பாலின் அளவுன்னு கேட்டதால் ஒவ்வொரு விகிதத்துக்கும் போட்டு நம்ம கூட்டியிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி மொத்த நீரின் அளவுன்னு இருக்கிறதால நம்ம ஒவ்வொரு விகிதத்துக்குமே போட்டு எல்லாத்தையும் கூட்டியிருப்போம். ஓகேங்களா, புரியுதுங்களா? புரியல அப்படின்னா மறுபடியும் பொறுமையாக ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 20 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதம் தண்ணீரும் உள்ளது. இதில் 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவையில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 20 லிட்டர் ஃபர்ஸ்ட் கலவையோட லிட்டர் சொல்லிட்டாங்க. அதில் 20% ஆல்கஹால், மீதி 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 லிட்டர் தண்ணீர் அதிகரிக்கும் போது, ஓகேங்களா, ஸோ 4 லிட்டர் தண்ணியை சேர்த்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆல்கஹாலோட அளவை சதவீதத்தில் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20% ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எதில்? 20 லிட்டரில். ஓகேங்களா, அப்போது 20 லிட்டரில் 20% ஆல்கஹால். ஓகேங்களா, ஸோ இதை லிட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பாருங்கள், 20 × 20%. ஆல்கஹாலோட அளவு என்ன? 20 × 20%. அப்போது 20 × 20% எப்படி எழுதலாம்? 100க்கு 20ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ 0க்கு 0 0க்கு 0 அடிச்சு அப்படின்னா 4 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலோட அளவு இருக்குது. ஓகேங்களா, புரியுதுங்களா? இது ஆல்கஹாலின் அளவு. ஸோ ஆல்கஹாலோட அளவு 4 லிட்டர். அப்போ தண்ணீரோட அளவு என்னவா இருக்கும்? மொத்த லிட்டர்லேருந்து, ஓகேங்களா, மொத்த லிட்டர்லேருந்து ஆல்கஹாலோட அளவு இருக்கு இல்லையா, அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தண்ணீரோட அளவு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ தண்ணீரோட அளவு ஈக்குவல் டு மொத்த கலவையோட அளவு மைனஸ் ஆல்கஹாலோட அளவு. மொத்த லிட்டர் எவ்வளவு? 20 லிட்டர் மைனஸ் ஆல்கஹாலோடது 4 லிட்டர். அப்போது 16 லிட்டர் தண்ணீர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 20 லிட்டர் கலவையில், ஓகேங்களா, 4 லிட்டர் ஆல்கஹாலும் 16 லிட்டர் தண்ணீரும் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவை. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 16 லிட்டர் கூட 4 லிட்டரை கூட்டுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து புதிய கலவை. புதிய கலவையில் தண்ணீரோட அளவு என்ன? 16. இது ஆல்ரெடி இருக்கிறது. 4 லிட்டர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறாங்க. அப்போ 20 லிட்டர் தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கலவையில் இருக்குது. ஓகேங்களா, ஆல்கஹாலோட அளவில் மாற்றமே இல்லை. ஓகேங்களா, அது வந்து 4 லிட்டர் தான். ஓகேங்களா, இப்போ மொத்த அளவு எவ்வளவா இருக்கும்? மொத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 20 லிட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பழைய கலவை. ஓகேங்களா, இப்போ 4 லிட்டர் எக்ஸ்ட்ராவாக தண்ணீர் ஊற்றுறாங்க. அப்போது 20 + 4 = 24 லிட்டர். புரியுதுங்களா? இது எப்படி போட்டிருக்கோன்னு? ஆல்ரெடி இருக்க பழைய கலவையோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 20 லிட்டர் சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 4 லிட்டர் தண்ணியை சேர்க்குறாங்க. அப்போ இன்னும் ஒரு 4 லிட்டர் அதிகமாகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ 20 + 4 24 லிட்டர். இது வந்து மொத்த அளவு. தண்ணீரோட அளவு 20 லிட்டர், ஆல்கஹாலோட அளவு 4 லிட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க? ஆல்கஹாலின் சதவீதம் எவ்வளவு? புதிய கலவையில் உள்ள ஆல்கஹாலின் சதவீதம். ஓகேங்களா, ஸோ ஆல்கஹாலின் சதவீதம் எப்படி போடலாம்? மொத்த வேல்யூ கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ மொத்த அளவு கீழே, ஆல்கஹாலோட அளவு மேலே. ஏன் ஆல்கஹாலோட அளவு போடுறோம்? எதோட சதவீதம் கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூ தான் மேலே போடணும். ஓகேங்களா, × 100. இந்த 100 எதுக்காக? சதவீதத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, சதவீதம்னு போடணுன்னாலே அந்த வேல்யூஸ் கூட நம்ம 100ஆல் கம்பல்சரியாக பெருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆல்கஹாலோட சதவீதம் கேட்டதால் ஆல்கஹாலோட அளவு மேலேயும் டிவைடட் பைக்கு கீழே மொத்த அளவு × 100. இதுவே நீரோட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீரோட அளவுன்னு வந்துடும். ஓகேங்களா, மீதி எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ ஆல்கஹாலோட அளவு என்ன அளவு? 4 லிட்டர். ஓகேங்களா, இப்போ மொத்த அளவு என்ன? இந்த புதிய அளவு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ புதிய கலவையில் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 24.
இன்ட்டு 100. இந்த இடத்துல 20ன்னு போடக்கூடாது, ஏன்னா 20ங்கிறது பழைய கலவையோட அளவு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள். இதை 4ஆல் அடித்தா 6, இதை 4ஆல் அடித்தா 25, இதை வந்து 2ஆல் அடித்தா 3, இதை 2ஆல் அடித்தா 2. ஓகேங்களா? அப்போது 50/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேலே இருக்க வேல்யூஸை விட கீழே இருக்க வேல்யூஸ் சின்னதாக இருக்கா? ஸோ கலப்பு பின்னத்தில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கலப்பு பின்னத்தில் எப்படி எழுதலாம்? 50 3ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், 1 3 3, மீதி 2 0, 6 3 18, மீதி 2. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? ஈவை முழு நம்பராக எழுதிக்கோங்க, ஒரு கோடு போட்டு மீதியை மேலே, டிவைட் பண்ண நம்பர் கீழே. ஓகேங்களா? ஸோ சதவீதம். ஏன் சதவீதம் போட்டிருக்கோம்? இந்த இடத்துல 100ஆல் பெருக்கி இருக்கு. ஓகேங்களா? ஸோ சதவீதம் தான் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. அப்போது 50/3% போட்டாலும் சரி, 16/2/3% போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஆப்ஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவங்க கேட்குறது ஆல்கஹாலோட சதவீதமாக நீரோட சதவீதமானு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல்கஹாலோட சதவீதம் அப்படின்னா ஆல்கஹாலோட அளவு மேலே மொத்த அளவு கீழே இன்ட்டு 100. இதுவே நீரோட சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா நீரோட அளவு டிவைடட் பைக்கு கீழே மொத்த அளவு இன்ட்டு 100. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மேசை மற்றும் நாற்காலியின் விலையின் விகிதமானது 5:7 என உள்ளது. அவற்றின் விலைகள் முறையே 10%, 20% அதிகரிக்கிறது எனில் புதிய விலையின் விகிதம் என்ன? ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் சம், நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் பின் பண்ணிடுறேன், கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். மேசை மற்றும் நாற்காலி. அப்போ ஃபஸ்ட்டு வர்றது மேசை, ரெண்டாவது வர்றது நாற்காலி. அதோட விகிதம் கொடுத்துட்டாங்களா, நம்ம அதோட வேல்யூவை என்னென்னு எடுத்துக்கலாம்? 5x 7x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூவை 5x 7x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேசையோட விலை, இது வந்து நாற்காலியோட விலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 10%, 20% அதிகரிக்கிறது. அதாவது 5xல் 10% அதிகரிக்குதாம்மா, 7xல் 20% அதிகரிக்குதாம். ஓகேங்களா? அந்த மாதிரி விலை வந்து பர்சன்டேஜில் அதிகரிச்சது அப்படின்னா கடைசியாக அதிகரித்ததுக்கு அப்புறம் புதிய விலையின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி போடணும் அப்படின்னா இது வந்து பழைய விலை ப்ளஸ் அதிகரித்த விலை. புரியுதுங்களா? பழைய விலை ப்ளஸ் அதிகரித்த விலை. இது வந்து மேசைக்கானது. ஓகேங்களா? அடுத்து நாற்காலிக்கானது பழைய விலை ப்ளஸ் புதிய அதிகரிப்பு 7x × 20%. இது வந்து நாற்காலியோட விலை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெண்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, ஸோ 10% எப்படி எழுதுவோம்? 100க்கு 10ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் 20% 100க்கு 20ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு கடைசி அதை விகிதத்தில் போட்டு எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரியுதுங்களா? எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விகிதத்தை நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி 5x 7xன்னு வச்சுக்கணும். அது வந்து பழைய விலை. ஓகேங்களா? அதுலேருந்தே 10% மேசையோட விலையை அதிகரிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருக்க விலையில் இருந்து 10% அதிகரிக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ செகண்ட் நாற்காலிக்கு என்ன பண்ணுறாங்க? 20% அதிகரிக்கிறாங்க. ஸோ இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் விகிதம் போடுங்க. விகிதம் போட்டதுக்கப்புறம் காமனாக இருக்க எந்தெந்த நம்பரால் எல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸையும் நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நம்பரை மட்டும் கவனிக்காதீங்க, எக்ஸ்ட்ராவாக அந்த எக்ஸும் உங்களுக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ எக்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தங்கம் தண்ணீரை போன்று 19 மடங்கு கனமானது, செம்பு தண்ணீரை போன்று 9 மடங்கு கனமானது. இவற்றை எவ்விகிதத்தில் கலந்தால் தண்ணீரை போன்று 15 மடங்கு கனமுள்ள உலோக கலவை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 சொல்லியிருக்காங்க, தங்கம் செம்பு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து தண்ணீரை விட எந்த அளவுக்கு கனமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவில் ரெண்டையுமே கலந்தோம் அப்படின்னா
15 மடங்கு தண்ணீரை விட அது கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கான்செப்ட் வைஸும் இருக்குது, ஷார்ட்கட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஷார்ட்கட் ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போடுறேன், உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. சப்போஸ் மறந்துருச்சு அப்படின்னா கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இங்கே ஈஸியாக போட்டுக்கலாம் எக்ஸாம் டைமில். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தங்கம் தண்ணீரை போன்று 19 மடங்கு. தங்கத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தங்கத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து செம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தங்கத்தை எக்ஸு, செம்பு ஒய். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தங்கம் வந்து 19 மடங்கு தண்ணீர். ஓகேங்களா? ஸோ தங்கம் எக்ஸ் இன்ட்டு 19 மடங்குன்னா என்ன, பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 19 தண்ணீர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தண்ணீரோட மடங்கு தானே போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்து செம்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இன்ட்டு எத்தனை மடங்கு, 9 மடங்கு தண்ணீர். புரியுதுங்களா? ஸோ எக்ஸுங்கிறத நான் தங்கம்னு எடுத்திருக்கேன், ஒய்ங்கிறத செம்புன்னு எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் தங்கம் வந்து 19 மடங்கு தண்ணீரை விட அப்படின்னா என்ன அர்த்தம், மடங்குன்னா மல்டிப்ளை போடணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 19 தண்ணீர், ஒய் இன்ட்டு 9 தண்ணீர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் எந்த விகிதத்தில் கலந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கலந்த கலவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலந்த கலவை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸு ஒய் ரெண்டையும் கலக்கிறாங்கன்னா கூட்டுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டையுமே சேர்த்துறாங்க தானே, சேர்ந்தா தானே அது கலக்க முடியும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, 15 மடங்கு தண்ணீர் வர்றதுக்கு எந்த விகிதத்தில் கலக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 15 தண்ணீர், ஏன்னா 15 மடங்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா இது எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 19 தண்ணீர்னு வருமா. ஸோ தண்ணீரை நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே புரியறதுக்காக இந்த இடத்துல எழுதுனேன். ஓகேங்களா? இதையும் ஒய் 9ஐயும் கூட்டுனா தான் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 15. புரியுதுங்களா? ரெண்டையும் கலந்தாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தங்கத்தை தனியாக செம்பை தனியாக எடுத்து ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? இப்படி கிடைச்சது அப்படின்னா எக்ஸ் இஸ் டு ஒய் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், அப்போ இது என்ன அர்த்தம், 19 எக்ஸ் ப்ளஸ் 9 ஒய் ஈக்குவல் டு, இதை உள்ள பெருக்குங்க, 15 எக்ஸ் ப்ளஸ் 15 ஒய். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்கள், 19 எக்ஸ், இந்த 15 எக்ஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் 15 எக்ஸ் ஈக்குவல் டு 15 ஒய். இந்த 9 ஒய் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் 9 ஒய். கழிங்க, 4 எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும், 6 ஒய்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு அதை விகிதமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒய்யை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், 4 இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போது ஒய் டிவைடட் பையில் வந்துடும், 4 டிவைடட் பையில் வந்துடும். புரியுதுங்களா இது எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு? எக்ஸ் பை ஒய்ன்னு இருந்ததுன்னா அதை ஈஸியாக நம்மளால் பின்னமாக விகிதமாக மாற்ற முடியும், அதனால் இப்படி போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை 2ஆல் அடிங்க, 3/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து விகிதமாக நம்ம மாற்றணும், ஏன்னா விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸ் வந்து மேலே இருக்க வேல்யூ முதல்ல வந்துடும், கீழே இருக்க வேல்யூ 2ஆவது வந்துடும், சென்டராக ஈஸ்ட்டு போட்டுக்கணும், இதுதான் விகிதம். ஓகேங்களா? ஈக்குவல் டு, இதையும் அதே மாதிரி எழுதுங்க, மேலே இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு வந்துடும், கீழே இருக்க வேல்யூ செகண்ட் வந்துடும், ரெண்டுக்கும் இடையில ஈஸ்ட்டு. ஸோ அப்போ 3:2ங்கிற விகிதத்தில் அந்த தங்கத்தையும் செம்பையும் கலந்தோம் அப்படின்னா அது வந்து தண்ணீரை போல் 15 மடங்கு கனமானது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் நம்ம இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஏன் எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு போட்டோம், ஏன்னா தங்கத்தை எக்ஸுன்னும் செம்பை ஒய்ன்னும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட் வைஸ் இப்படி நீங்கள் போட்டாலும் சரி, ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நீங்கள் போட்டாலும் சரி. ஓகேங்களா? பாருங்கள், இது தங்கம், இது வந்து முடிஞ்சது. ஸோ தங்கம், இது பார்த்தீங்க அப்படின்னா செம்பு. இப்போ கொஸ்டினில் இருக்கிறத வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க. பாருங்கள், தங்கம் 19 மடங்கு, செம்பு 9 மடங்கு. புரியுதுங்களா? இது ரெண்டையும் கலந்து வர கலவை பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கணும், 15 மடங்காக தான் இருக்கணும்.
ஓகேங்களா. இங்கே எழுதுனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது இத்தனை மடங்கு தண்ணீரை போல் கனமானதுன்னு சொன்னாங்கல்ல, அதை தான் தூக்கி எழுதியிருக்கோம். ஓகேங்களா. தங்கம் வந்து 19 மடங்கு, செம்பு வந்து 9 மடங்கு. கொஸ்டின் என்ன, ரெண்டையும் சேர்த்து வர்ற வேல்யூ 15 மடங்காக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சேர்த்து அப்படிங்கும் போது நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இந்த 2 சைடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு வர்றதை இதை ரெண்டோட டிஃப்ரென்ஸ் போடணும். என்ன வரும், 15 - 9 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த சைடு போடுறத இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் போடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சுக்கோங்க. ஸோ 19 - 15 4. ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் ஈஸ்ட்டு போட்டால் வேலை முடிஞ்சது. பாருங்கள் 6:4 என்ன வரும், இது பார்த்தீங்க அப்படின்னா காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது 6/2 4/2ன்னு வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:2. ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி 2 கலக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எல்லாமே தண்ணீரோட கனத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படிங்கும்போது தங்கம் வந்து 19 மடங்கு, செம்பு 9 மடங்கு, ரெண்டும் கலந்தா அப்படிங்கும்போது 15 மடங்கு இங்கே வந்துருச்சு. இந்த சைடு ஒரு கோடு போடுங்க, இந்த சைடு ஒரு கோடு போடுங்க. இந்த சைடு இதோட டிஃப்ரென்ஸு, இந்த சைடு இதோட டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் ஈஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த இடத்துல 6:4ன்னு போட்டிருக்குமா, இந்த இடத்துல 6ங்கிறது தங்கத்தை மென்ஷன் பண்ணுது, 4ங்கிறது செம்பை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. கொஸ்டினில் இவற்றை எவ்விதத்தில் கலந்தால் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தங்கம் மற்றும் செம்பு அப்படின்னு கேட்கல. ஓகேங்களா. அதே மாதிரி செம்பு மற்றும் தங்கம் அப்படியும் கேட்கல. காமனாக கேட்டதால் நம்ம இப்படி எழுதிட்டோம். ஓகேங்களா. ஒருவேளை மாற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல மாற்றி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்சரில் வருது இல்லையா, கடைசியாக விகிதம் போடும்போது மாற்றி போட்டுக்கோங்க. ஒருவேளை இது செம்பு தங்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4:6ன்னு வரும். அப்போ ஆன்சர் 2:3. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே எழுதும் போதே இந்த இடத்துல செம்பையும் இந்த இடத்துல தங்கத்தையும் மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு சில கொஸ்டின்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே மாற்றி இந்த இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. புரியுதுங்களா. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஓகேங்களா, பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை வந்து இன்னொரு கிளாஸில் நான் தனியாக எந்தெந்த சம்மெல்லாம் டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நடத்தும் போது இந்த சம்மையும் சேர்த்து நடத்துறேன். ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், மாடல் 18, அதாவது கலவை மாடலில் சம்ஸ் வந்தது அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாடல் 19, மாடல் 20, இந்த 2 மாடலில் சம்ஸ் வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.